8th standard chapter 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைட், அதாவது வகுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -21/5 by -7 by -10. ஸோ அதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சொல்யூஷன் -21/5 பைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த சிம்பிளை போட்டுட்டு -7 by -10 எடுத்து எழுதிக்கணும். இப்போது டிவிஷனில் ஃப்ராக்ஷன், அதாவது வகுத்தல் இருக்குது, அதில் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ எங்கே வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த நம்பரை எதுவுமே பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிவிஷனுக்கு ஆப்போசிட் சிம்பிள், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும். -7 by -10 என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா -10 by -7, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதாவது மொத்தம் எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்குறது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ன்ற கான்செப்ட்ன்றதுனால கீழே ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மைனஸ் எத்தனை இருக்குதுன்றத பாருங்க, 3 மைனஸ் இருக்குது. 3ன்றது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், அதாவது ஒற்றை எண். ஆட் நம்பரில் உங்களுக்கு கவுண்டிங்ஸ் மைனஸ் வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் அதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். ஸோ மைனஸை போட்டுட்டு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. இப்போ சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வெளியே போட்டிருக்கோம். அப்போ உள்ள வெறும்ன நம்பரை மட்டும் எழுதுங்க, ப்ளஸோ மைனஸோ எழுத தேவையில்லை. இப்படி போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளை மிஸ் பண்ண மாட்டீங்க அல்லது கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21/5 × 10/7. ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது மேலே கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு தடவை மேலே அடிச்சிங்கன்னா ஒரு தடவை கீழே அடிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டை தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 1s are 7, 21ன்றது 7 டேபிளில் 3 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3 5 கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் 5ம் 10ம் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. டினாமினேட்டரில் வேறு எதையாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம்னு சொல்லிட்டு மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. மீதி கீழே 3/1 × 2/1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ அப்போ மைனஸை போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் எடுத்துடலாம். 3 2s are 6, 1 × 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். டினாமினேட்டரில் கீழே 1ன்னு வந்தால் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா -6. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -3/13யும் -3யும் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு -3/13 அப்படியே போட்டுக்கோங்க. இதை சிம்பிள் டிவிஷன் சிம்பிளாக மாற்றிக்கோங்க. -3 எப்படி எடுத்து எழுதலாம்னா கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போது இது டிவிஷன், அந்த டிவிஷனில் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரோ ஏதாவது ஒன்று ஃப்ராக்ஷன் பின்னத்தில் வந்தாலும் சரி, அல்லது ரெண்டுமே பின்னம் ஃப்ராக்ஷனில் வந்தாலும் சரி, நம்ம எதை மாற்றக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத மாற்றக்கூடாது. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே போட்டுருங்க. இந்த டிவிஷன் சிம்பிள் என்னவா மாறும்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். இந்த -3/1ன்றது தலைகீழாக மாறும், ரெசிப்ரோக்கல். அப்போ 1/-3. இப்போ இந்த சிம்பிள்ஸை நான் என்ன பண்ண சொன்னேன், இப்போது 2 இருக்கிறதுனால ஈஸியாக முடியுது. ஒரு 2 3 4 நிறைய மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், எத்தனை மைனஸ் இருக்குது, இது ஒன்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணும். எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2ன்றது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், அதாவது இரட்டை எண். எப்போவுமே கவுண்டிங் ஆஃப் மைனஸ் ஈவன் நம்பரில் வந்ததுன்னா ஆன்சர் ப்ளஸில் வரும், அதே ஆட் நம்பரில் வந்ததுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் ஆடாக இருந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் எதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அதே மைனஸ் கவுண்டிங் ஈவன் நம்பர் இரட்டை எண்ணில் வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும். இந்த கான்செப்ட் தேவைப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எதுவுமே போடாதீங்க, மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை மட்டும் போடுங்க. இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1/3. இப்போ இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 3 and 3 ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். 3 1s are 3, அதே மாதிரி 3 1s are 3. இப்போ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா 1ன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல்பட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ வேறு எதோடையும் போகாது. அப்போ மீதி லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/13 × 1/1. ஸோ இப்போது இது நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். நான் ஸ்டெப்பு போடுறதுக்கு ரீசன் என்னென்னா எப்படி எந்த கன்ஃபியூஷன்ஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப்பு போடுறேன். தெரிஞ்சவங்க டைரெக்டாக இதோடைய ஆன்சர் என்னவோ எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ்ன்னா நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை சிம்பிள் பண்ணி போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ 1 × 1 மேலே இருக்கிறது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 × 1 1, 13 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/13. ஸோ இதில் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2 / -6/15. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, -2 டிவைடட் பைனா அந்த சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த சிம்பிள் போடும்போது இதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நிறைய பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துலேயே மாற்றிடுவாங்க. எப்போ நீங்கள் சிம்பிள் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறீங்களோ அப்போ தான் இதையும் மாற்றணும். ஸோ இப்போது இந்த இடத்துல இதுவே ஒரு டிவிஷன், இங்கே ஃப்ரண்ட்டில் இல்லைன்னாலும் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதில் டிவிஷன் திரும்ப வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத மாற்றக்கூடாது. செகண்டில் சிம்பிள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் மாற்றணும். இதை எப்போ மாற்றுறீங்களோ அப்போது இந்த நம்பரை
தலைகீழாக மாற்றுங்க. ஸோ அப்போ 15 டிவைடட் பை -6. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், மைனஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ மைனஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. 2ன்றது என்ன நம்பர், ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா ஆன்சர் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், விச் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அந்த கான்செப்ட் தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லாமல் எடுத்து எழுதிக்கோங்க. 15/6 ரைட்டுங்களா. இப்போது 15யும் 6யும் கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள். நீங்கள் அப்படியும் கேன்சல் பண்ணலாம், அல்லது 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். இதையும் அடிச்சுட்டு இதையும் அடிக்கக்கூடாது. ஒரு தடவை மேலே அடிச்சிங்கன்னா ஒரு தடவை கீழே அடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை 2 1s are 2, 2 3s are 6ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போது 15ம் 3யும் எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும். நீங்கள் வேணும்னா இதையும் அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கண்டிப்பாக இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ அப்போது 3 1s are 3, 3 5s are 15. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்ன இருக்குதுன்னா இந்த இடத்துல 1ன்னு இருக்குது, இன்டூ 5/1. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 இன்டூ anything என்ன ப்ளஸ்ன்றதுனால சிம்பிள் போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. 1 × 5 is 5. கீழே 1ன்னு வந்து அதை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதை இன்னொரு விதமாகவும் நான் கேன்சல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 2 × 15/6. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதை ரெண்டுத்தையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போது இதை ரெண்டுத்தையும் 3 டேபிளில் பண்ணலாமான்னா பண்ணலாம். 3 5s are 15, 3 2s are 6 ரைட்டுங்களா. இப்போ 2 1s are 2, 2 1s are 2. அதே வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ பண்ணும்போது ஒரு தடவைக்கு ஒரு தடவை கேன்சல் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.